வெல்கம் டு குர்கே அகாடமி. நண்பர்களே, நம்ம பொதுத்தமிழில் அலகு 5ல் வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் அந்த டாப்பிக்கில் மரபுத்தொடரின் பொருள் அறிதல் அந்த டாபிக் நம்ம கவர் பண்ண போகிறோம். இன்றைக்கி நடந்து முடிஞ்ச 2025 குரூப் 4லேருந்து மரபுத்தொடர் கொஸ்டின் எல்லாமே எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல. அதுக்கு இந்த புத்தகம் தான் சோர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த புக்கில் இருக்கிற நம்ம குரூப் 2 2A வரப்போகிற எக்ஸாமுக்கு நம்ம கவர் பண்ண போகிறோம். இதில் பாதிக்கும் குறைவான வார்த்தை எல்லாமே நமக்கு இப்போதைக்கு புழக்கத்தில் இருக்கிற வார்த்தை தான் இருக்குது. அதனால் நம்ம மீதி இருக்க மரபுத்தொடர் எல்லாத்தையுமே ஓரளவு புரிஞ்சுக்கிட்டும் சில விஷயத்தை மனப்பாடம் பண்ணிட்டு படிச்சுக்குவோம். இன்றைக்கி அகர வரிசை பார்ப்போம். முதல் வார்த்தையாக அகட விகடம் அப்படின்றது இருக்குது. இது தந்திரம், தட்டுமாற்று அப்படின்றாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் விகட கவி அப்படின்னு. அவங்க அரசியலில் அந்த எதிரும் புதிருமான பேசுகிறது நகைச்சுவைக்காக இருக்கிறது இதை தான். அதனால் தந்திரமாக பேசுகிறது, அதனால் தந்திரம் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து அகலக்கால் வைத்தல் நமக்கு தெரியும். அளவு மீறி ஆசைப்படுறது, அளவு கடந்து போதல். அக்கறை பச்சை, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க. அது பொய்யான தோற்றம் அப்படின்பாங்க. அக்கு தொக்கு அப்படின்றது இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னா, அக்குன்னா உறவு முறை அப்படின்றது அர்த்தம். தொக்குன்றது சேர்ந்து இல்லைன்னா தோக்கப்பட்டது அப்படின்றது அர்த்தம். ஸோ ஒட்டுப்பற்று அப்படின்றது எதை குறிக்குதுன்னா உறவு முறையை குறிக்குது. ஒட்டு உறவு இல்லாமல் இருக்கான், ஒட்டுப்பற்று அப்படின்றது உறவு முறையை குறிக்குது. அப்போ அக்கு தொக்குன்னா ஒட்டுப்பற்று தொடர்பு, உறவு முறையை குறிக்கிறது. அடங்கா பிடரி நமக்கு தெரியும், எவருக்கும் அடங்காதவன். அடரடி படரடி, பெருங்குழப்பம். நம்ம சொல்லுவோம்ல, எங்கேருந்து எந்த அடி ஒழிஞ்சுன்னே தெரில, என்ன நினச்சுன்னே தெரிலன்றது தான் பெருங்குழப்பம். அடாதுடி, இது அடாவடி. நம்ம இந்த காலத்து இப்போ இது எப்படி பயன்படுத்தணும்னா அடாவடின்னு பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதுதான் அடாதுடி, தீம்பு தீச்செயல். அடாவடியாக செய்கிறான் அப்படின்னா அவன் கெட்டது செய்கிறான் அப்படின்றது அர்த்தம். அடாபிடி, அது கொடுஞ்செயல். அடாபிடி கொடுஞ்செயல். அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம். அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம்னா மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை. இது ஏன் மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கைன்னா, இப்போ டிஸ்கவுண்ட் போடுறாங்க அப்படின்னா, நம்ம தள்ளுபடி போடுறாங்க அப்படின்னு நம்ம வேகமாக போய் அது இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்னா வேகமாக போய் எல்லாத்தையும் வாங்க சொல்லிட்டு இன்னொருத்தர் மேலே ஏறி போகிறதோ எதுவுமே கண்டுக்க மாட்டோம். அதனால தான் இது அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம்னா மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கைன்னு சொல்கிறோம். அடிதடி, அடிபிடி, சண்டை தெரியும். அடிதண்டம், பிடிதண்டம். அடிதண்டம்னா ஒருத்தரை அடித்து தண்டிக்கிறது, பிடிதண்டம்னா ஒருத்தரை பிடிச்சி சிறைப்படுத்துறது. அப்போ ஒருத்தரை பிடிச்சி சிறைப்படுத்திட்டோம்னா முழுமையாக வசப்பட்ட பொருள், முழுமையாக அவனை பிடிச்சாச்சுன்னு அர்த்தம். அதனால் முழுமையாக வசப்பட்ட பொருள். அடி அடியாக, தலைமுறை தலைமுறையாக. அடுக்கு அடுக்காய், வரிசை வரிசையாக. அடுக்கு குலையல். இப்போ அடுக்கு குலையல் அப்படின்னா நிலையழிதல் அப்படின்றோம். அடுக்கு அடுக்கி வச்சுருக்கோம், அது குலைஞ்சு போகிறது அப்படின்றது அந்த இருக்கிற நிலை அழிகிறது. அண்டப்புரட்டன் அப்படின்றது பெருந்தீயன். அண்டப்புழுகன் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அண்டப்புரட்டன்றது பெருந்தீயன். அமளி பண்ணுதல், அமளி துமளின்னு நம்ம சொல்லுவோம். சச்சரவு உண்டாகுதல். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சட்டமன்றத்தில் அமளி உண்டானது, சட்டமன்றத்தில் அமளின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். அது அமளி பண்ணுதல்னா சச்சரவு உண்டாக்குதல். அமுது குத்துதல். இந்த அமுது குத்துதல்ன்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, இது அமுதுன்றது உணவையும் குறிக்கும். குத்துதல்ன்றது ஒரு குத்துதல்ன்றது உருட்டுதல், பிசைதல், ஒன்று மாற்றுறது, இதையும் குறிக்கும். அப்படின்றப்ப அமுது குத்துதல் அப்படின்றது குழந்தைக்கு அமுது குத்து அப்படின்னா ஊட்டி விடுன்னு அர்த்தமாமா. அப்போ உரைமோர் பாலில் ஊற்றுதல். நம்ம உரைமுறை பால் ஊற்றுறப்ப எதனா அது உருமாற்றம் அடையுமா, அது மாறும். அதனால் அமுது குத்துதல்ன்ற உரைமோர் பாலில் ஊற்றுதல். அரங்கேற்றுதல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நாட்டிய கணிகை மாதை தன்னோட நாட்டியத்தை அரங்கேற்றணும் அப்படின்றது கேள்விப்பட்டிருப்போம். அடுத்து அரட்டல் புரட்டல். அரட்டல் புரட்டல்ன்றது நோய் முற்றலால் நிகழும் வலி. அரட்டல் புரட்டல், நம்ம வலி அதிகமாச்சுன்னா என்ன நோயின்னு தெரியாமல் நம்ம புலம்பிகிட்ருப்போம். அதைத்தான் அரட்டல் புரட்டல்ன்றாங்க. அடுத்து அரிப்பறித்தல், கொளித்தெடுத்தல். இந்த கொளித்தெடுத்தல்ன்ற வார்த்தை என்ன அர்த்தம்னா, புடைத்தல்னு நம்ம சொல்கிறோம்ல, மரத்தில் போட்டு தானியத்தில் இருக்க தூசி தும்பட்டை பொறுக்கி எடுக்கிறோம்ல, அதுதான். அதை புடைத்தல் அப்படின்ற தூய தமிழ் வார்த்தை தான் கொளித்தெடுத்தல். அப்போ அரிப்பறித்தல்னா, அதாவது இது தெருவில் இருக்க தூசியெல்லாம் பொறுக்கி அதுலேருந்து தங்கத்தையோ ஏதோ ஒரு விலை மிக்க பொருள் எடுக்கிறதுக்கு அரிப்பறித்தல்னு சொல்லுவாங்க. அது கொளித்தெடுத்தல், புடைத்தெடுத்தல்னு இது அர்த்தம் இருக்குது. அரைகுலைய தலைகுலைய அப்படின்னா, நம்ம அரைகுலைய தலைகுலைய அரைகுறைய கிளம்பி வரோன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் மிக்க விரைவாய். ஒரு தலையை கூட செய்யாமல் கிளம்பி வர மிக்க விரைவாய். அரைகுறை, அது தெரியும், முற்று பெறாமை. அரைபடிப்பு,
நிரம்பா கல்வி, அதுவும் தெரியும். அரைமனிதன், இங்கே அரைமனிதன்னா நம்ம நேரம் காந்தி அந்த அரைமனிதன்னா துணி முழுசாக போடாது, அதுக்கு போகும். அது இல்லை, மதிப்பு குறைந்தவன். அவனை முழு மனிதனாக மதிக்காமல் மதிப்பு குறைந்தவன், அரை மனிதனாக மதிக்கிறது. அடுத்து அகலக்காய், அழகழகாக, அடக்கலக்காய், அழகழகாக, தனித்தனியாய்ன்னு சொல்கிறோம். அலக்கழித்தல், அலைக்கழித்தல், அழைத்து வருதல், கெடுத்தல், இதெல்லாமே அலைக்கழிக்க வைக்கிறது. அடுத்து அள்ளு சில்லுப்படுதல். அள்ளுன்றது தேங்காவோட வச்சுக்கலாம், சில்லுப்படுதல் சில்லுன்றது அதுலேருந்து உடைக்கிறது. அப்போ சிறிது சிறிதாக கெடுதல். அள்ளு சில்லுப்படுதலாம் சிறிது சிறிதாக கெடுதல். அல்லும் பகலும் தெரியும். அள்ளுன்னா இரவு, பகல்னா பகல், இரவும் பகலும். அல்லோல கல்லோலம், அல்லோல் கல்லோலம்னா ஆரவாரம். ஆரவாரம்னா ஒரு திருவிழாவில் உள்ளே போயிட்டு நான் அல்லோலப்பட்டேன்னு சொல்லுவோம்ல, அப்போ ஆரவாரத்தில் உள்ளே போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஆரவாரம். அவசர கொடுக்கை, பதற்றக்காரன், இதுக்கு நம்ம புத்தகத்தில் வந்து எண்ணி துணியாதவன் அப்படின்ற பொருள் இருக்குது. அவிழ்த்து கொடுத்தல், சொந்த பொருளிலிருந்து தன்னோட சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுத்தல்னு பொருள். அடுத்து அழித்து அழித்து, திரும்ப திரும்ப, மீண்டும் மீண்டும், அழித்து அழித்து, திரும்ப திரும்ப, மீண்டும் மீண்டும். அழி வழக்கு, வீண் வழக்கு, அழி வழக்குன்னு சொல்லுவோம்ல, வீண் வழக்கு அப்படின்னு சொல்லுவோம். அழுகல்லன், அழுகல்லன் தொழுகல்லன், பாசாங்கு செய்வோம். கல்லன்னாலே அவன் ஏமாத்துறவன், போய் சொல்கிறவன் தான். அப்போ தொழுகல்லன்னா தொழுகிற மாதிரி நடிக்கிறவன், பாசாங்கு செய்கிறவன். அழுமூஞ்சி, நமக்கு தெரியும், பொலிவற்ற முகம் உள்ளவன். அளப்பளத்தல், அளந்து விடறதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் அளப்பளத்தல். அளப்புதல், முறுமுறுத்தல், அளப்பறிதல். உட்கருத்தை தந்திரமாய் அறிதல். அளப்பறிதல்னா உட்கருத்தை தந்திரமாய் அறிதல். அளவலாவுதல், கலந்து பேசுதல். இந்த நம்ம ஒரு ஆப்பு கூட அலாவின்னு சொல்லுவோம், எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அளவலாவுதல்னா கலந்து பேசுதல், டிஸ்கஸ் பண்ணுறது. அளவுபடுத்துதல், நம்ம தெரியும், நிலத்தை அளவுபடுத்துறது அப்படின்னா வரைகிற செய்தல். அல்லாடி தள்ளாடி, தளர்ந்து நடைய, இது தெரியும். அள்ளி கொட்டுதல், மிகச் சம்பாதித்தல், தேடுதல். அள்ளி கொட்டுதல், மிகச் சம்பாதித்தல். நம்ம என்ன நினைப்போம், அள்ளி கொட்டுதல்னால் செலவு பண்ணுறது இல்லை, நிறைய சம்பாதிக்கிறது. அள்ளி கொட்டுதல், மிகச் சம்பாதித்தல், மிகச் சம்பாதித்தல், தேடுதல். அள்ளி துள்ளுதல், மிகச் செருக்குதல். அள்ளி துள்ளுதல்னால் ரெண்ட பணம் சேர்ந்துருச்சுன்னு நிறைய துள்ளுறது, மிகச் செருக்கில் துள்ளுறது. அள்ளி இறைத்தல், இறைத்தல் தான் அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல். அள்ளி கொட்டுதல், மிகச் சம்பாதித்தல். ரெண்டு வித்தியாசத்தை பார்த்துக்குங்க. அள்ளி விடுதல், ஏராளமாக கொடுத்தல். அள்ளி இறைத்தல், செலவிடுதல். அள்ளி விடுதல், ஏராளமாக கொடுத்தல். அள்ளி கொட்டுதல், மிகச் சம்பாதித்தல். அறக்க பறக்க, விழுந்து விழுந்து விரைவாக. அறம்பாடுதல், நம்ம நினைப்போம் அறம் நல்லதுன்னு, இல்லை, தீச்சொற்பட்டு தீ பயனுண்டாக பாடுபடுதல். அறம்பாடு, அதாவது நம்ம பாடுன்னா வறுமை, தீமை சொல்லுவோம். அறம்பாடுதல் அப்படின்னா இருக்கிற அறத்தை விட்டுட்டு வேலை செய்கிறது. தீச்சொற்பட்டு தீ பயனுண்டாக பாடுபடுதல். அறிதுயில் அப்படின்னா பாதி தூக்கத்தில் இருக்கிறது, இல்லை மயக்க நிலையில் இருக்கிறது, யோக நித்திரைன்னு சொல்லுவாங்க. அறிமுகம், தெரிந்த முகம், பழக்கம். அறிவாக, விளக்கமாக, தீர அறுதியிடுதல். அறுத்து கட்டுதல், அறுத்து கட்டுறதுன்னா தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல். சில பேர்த்துக்கு சடங்குலாம் பண்ணுவாங்க, இந்த பரிகாரம்லாம் பண்ணுவாங்க. தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு தாலி கட்டி அதை அறுத்து திருப்பி கட்டுறது, அதுக்கு பேர் தான் அறுத்து கட்டுதல்னு சொல்லுவாங்க. அறுப்பு சுகம், இங்கே சுகம்னா வந்து பொருள்ன்ற பொருளில் வருது. அறுப்பு சுகம் விதவைக்கு கொடுக்கும் பொருள். அறுத்த பின்னாடி சீர் செய்வாங்க, விதவைக்கு சீர் செய்வாங்க, அதனால் விதவைக்கு கொடுக்கும் பொருள்னு சொல்கிறாங்க. அரைகூவுதல், போருக்கலைத்தல், நமக்கு தெரியும். அரைகூவல் விடுத்தான் அப்படின்னா போருக்கலைத்தல்னு அர்த்தம். அடுத்து அரைமுறையிடுதல், குறை தெரிவித்தல். முறையிடுதல், முறையிடுதல்னா என்ன, மன்னன்ட்ட போய் முறையிடுறதுன்னா குறை சொல்லுதல். இப்போ அரைமுறையிடுதல்னா குறை கூறுதல். அற்றுப்போதல், முழுதும் மொழிதல். ஆக்கம் கூறுதல், ஆக்கம்னா என்ன, பொருள், நல்லது செய் அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஆசி கூறுதல். ஆக்கம் கூறுதல்னா ஆசி கூறுதல், வாழ்த்துதல். ஆசார கல்லன், நம்ம படிச்சிருக்கோம். ஆசார கோவைன்னா என்ன, ஒழுக்கங்களின் தொகுப்பு. அப்போ ஆசாரம்னா ஒழுக்கம், கல்லன்னா நடிக்கிறவன், ஏற்கனவே பார்த்துருக்கோம், பாசாங்கு செய்வன். அப்போ ஆசார கல்லன், ஒழுக்கம் உள்ளவன் போல் நடிக்கும் கல்லன். ஆடைக்கும் கோடைக்கும் அப்படின்றது, ஆடைக்கும் கோடைக்கும், எல்லா பருவகாலத்துக்கும் பொருத்தமானது அப்படின்றது. இப்போ நம்ம காட்டன் ட்ரெஸ் வந்து, பருத்தி துணி வந்து ஆடைக்கும் கோடைக்கும் பொருத்தமானதுன்னா எல்லா காலத்துக்கும் பொருத்தமானதுன்ற அர்த்தம். ஆட்கொள்ளுதல், அடிமை கொள்ளுதல், நமக்கு தெரியும். சுந்தரர் வந்து
சிவன் வந்து ஆட்கொண்டார் அப்படின்னா, ஆட்கொண்டார்னா அடிமை கொள்ளுதல் அர்த்தம். அடிமை பட்டத்தை காமிச்சா ஆட்கொண்டார். ஆட்கொண்டார்னா அடிமை கொள்ளுதல். ஆணி கொள்ளுதல், இருப்பிடத்தை நிலைபெறச் செய்து கொள்ளுதல். ஆணி கொள்ளுதல்னா நம்ம நம்ம மரத்துலேயே முதன்மை வேர் வந்து ஆணி வேர்ன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா மரத்தை தாங்கி பிடிக்கிறது அதுதான். மரத்தோட முதன்மை வேர் அதுதான். அதனால இருப்பிடத்தை நிலைபெறச் செய்து கொள்ளுதல். ஆணித்தரம், முதல் தரம். இங்கே ஆணித்தரம்னு வந்து அதான் அந்த வேர் முதன்மை வேர் தான் சொல்கிறோம்ல, அதனால முதல் தரம். ஆர்ப்பாட்டம், ஆரவாரம். ஆலா பறத்தல். இங்கே வந்து ஆலான்றது நம்ம புத்தகத்தில் படிச்சிருப்போம். ஆர்டிக் ஆலான்றது. இங்கே ஆலான்றது பறவையை குறிக்குது. ஆலா பறத்தல்னா திண்டாடுதல். பொருளுக்காக அங்கே இங்கே அந்த ஆலான்ற பறவை வந்து எல்லா பக்கமும் அலைஞ்சிட்டே இருக்கும். அப்போ திண்டாடுறது அதை குறிக்கிறது. ஆவி சேர்த்தல், கட்டி அணைத்தல். இங்கே ஆவி சேர்த்தல்னு நம்ம வேறு பொருள் எடுத்துக்க தேவையில்லை. ஆவி சேர்த்தல், கட்டி அணைத்தல். ஆழம் பார்த்தல், ஒருவன் அறிவு முதலியவற்றை ஆராய்தல். ஆளும் பாலுமாய். இங்கே நம்ம பார்த்துருப்போம். ஆளும் பாலுமை, பாலுங்கிணறு அப்படின்னு பார்த்துருக்கோம். சீர்கேடாய், வீணாக. அடுத்து ஆறப்போடுதல், காலம் தாழ்த்துதல். நம்ம ஆறப்போடுன்னு சொல்லுவோம். ஆறப்போடுதல், காலம் தாழ்த்துதல். அடுத்து ஆறல் பீறல். இங்கே ஆறல் பீறல் வார்த்தையை பார்த்திங்கன்னா அறுதல். ஆறல்ன்ற வார்த்தை வந்து அறுதல், அறல், ஆறல்னு மாறி இருக்கு. பீறல்ன்றது வந்து பீறல். அதான் ஆறல்ன்ற வார்த்தை வந்து துணியை குறிக்கும். பீறல் அப்படின்றது வந்து நெடுக கிழித்தல். ஒரு துணி வந்து நெடுக வச்சு கிழிக்கிறது. அப்போ ஆறல் பீறல்னால் ஒரு துணி நெடுக கிழிஞ்சது, அது எதுக்காக பயன்படுமா, பயன்படாது. அதனால தான் ஆறல் பீறல் பயனற்றது அப்படின்றாங்க. ஆறல் பீறலாக போச்சு, என்னோடய வேலை நான் இவ்வளோ செஞ்சது ஆறல் பீறலாக போச்சு அப்படின்றது பயனற்றதாக போச்சு அப்படின்றது பொருள். ஆற அமர, நமக்கு தெரியும். ஆற அமர, பொறுமையாக செய்ய அப்படின்றது. ஆற்ற மாட்டாமை, முடியாமை, தாங்க முடியாமை. என்னால் ஆற்றுப்படுத்தவே முடியல, என்னால் தாங்க முடியல அப்படின்றது. ஆற்று அறுத்தல், இடையில் கைவிடுதல். இங்கே ஆற்று அறுத்தல்ன்றது வந்து ஆற்றிய செயலை இடையில் கைவிடுதல். இங்கே ஆற்றுதல் அப்படின்றது முதல்ல ஒரு செயல் தொடங்குறது, அறுத்தல் அப்படின்றது அது விடுறது. அப்போ ஆற்று அறுத்தல்னா ஒரு செயலை தொடங்கி இடையில மனச்சோர்வால் இடையில கைவிடுறது. இதுதான் ஆற்று அறுத்தல். அடுத்து ஆற்றுப்படுத்தல் நமக்கு தெரியும். ஆற்றுப்படை இலக்கியம்னா தெரியும். வரவங்களுக்கு வழி சொல்கிறது, வழி செலுத்துதல். ஸோ இன்றைக்கி அகரவரிசையை பார்த்துருக்கோம். இங்கே ரெகுலராக கிளாஸஸ் வரும். டெக்ஸ்ட் பஸ்ஸு லான்ச் பண்ண போகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மரபுத்தொடர் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.